வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ் மூவி ரிவ்யூவில் நான் உங்கள் ஆர்ஜி ரோஹிணி. இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கென் கருணாஸோட இயக்கத்தில் அவரோட கேங்கும் சேர்ந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரோட இயக்கத்தில் கென் கருணாஸ், அனிஷ்மா அனில்குமார், மீனாட்சி, பிரியன்ஷி, தேவதர்ஷினி, சூரஜ், நளினி அண்ட் ஒரு பெரிய டீம் நடிச்சிருக்கிற யூத் இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஆல்ரைட், இந்த படத்தோட டீசர் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ இந்த பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ண போகிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் வந்து கிரியேட் ஆச்சு. அது எப்போ இன்னும் லைட்டாக பூம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷோடைய மியூசிக்கில் வந்து முட்டக்கலகி பாட்டு வந்ததுக்கப்புறமா கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டாச்சு. ஓகே, படம் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் வந்து நம்மளை வந்து போட்டு தாக்க போகிறது. ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணமோ இல்லை எமோஷ்னல் நம்ம போட்டு தாக்கமோ, ஸோ ஏதோ ஒரு வகையில் இந்த படம் நம்மிடையே சேரப்போகிறது அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை வந்து அந்த பாட்டு இன்னொரு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் வந்து எடுத்து கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். வித் ஆல் தீஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த படத்தை வந்து நான் வந்து இன்றைக்கி தியேட்டரில் போய் பார்த்தப்ப ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் இந்த கதையோட போக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த காலத்து பசங்க, நவீன காலத்தில் இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் எல்லாரும் என்னென்ன சேட்டைகள் செய்வாங்களோ அதே தான். அப்போ அந்த கதை நடக்கக்கூடிய பீரியடில் சொல்கிறேன், அவங்க என்னென்ன மாதிரியான சேட்டைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுடைய உலகம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நோக்கி இந்த படத்தோட கதை போயிட்டே இருந்தது. ஸோ 20 மினிட்ஸில் பார்த்தப்ப இப்படி தான் இது போகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்பார்க் மட்டும் அந்த இடத்துல தோணுச்சு. பட் அந்த இடத்துல இருந்து தான் படம் வந்து டேக் ஆஃப் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக அந்த படத்தோட இன்டர்வல் பிளாக்காக இருக்கட்டும், அதே மாதிரி செகண்ட் ஆஃப் முழுக்கவே வந்து அவங்க கேரி பண்ணிட்டு போன விதம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத நான் ரொம்ப அழகாக ஒரு ஒன் லைனில் வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ணிடுறேன். 10th படிச்சுட்டு இருக்கிற நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல், படிப்போடைய அருமைனா என்னன்னே தெரியாமல், பெற்றவங்க என்ன தான் கஷ்டப்பட்டாலும் தன்னுடைய வாலிப வயசுக்கே உரிய சேட்டைகள்லாம் என்ன செய்யணுமோ அதை மட்டுமே சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஹீரோ. அவரோட லைஃப்பில் வந்து 3 பெண்களுடைய வருகை இருக்குது. ஸோ அது என்னெல்லாம் ஆகுது, என்ன நடக்குது அப்படிங்கிறது அந்த படத்தோடைய கதை. இது டீசர்லேயே உங்களுக்கு காமிச்சாங்கல்ல, அவங்க ஏமாத்தலை. படத்தோட கதையும் வந்து அதை தான் எடுத்து கேரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எப்படி சுவாரஸ்யப்படுத்தியிருக்காங்க திரைக்கதையை வச்சு அப்படிங்கிறத நீங்கள் படத்தில் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பிளாஸ்ட் மூமெண்ட்டு இந்த படத்தில் காத்திருக்கு. எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே அதை எடுத்துக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஆடியன்ஸை 4 மணி நேரம் படம் எடுத்தும் உட்கார வைக்க முடியுது. அதே ஆடியன்ஸு 2 மணி நேர படத்துலையும் போர் அடித்து எந்திரிச்சு போகக்கூடிய சூழலும் வருது. ஸோ இங்கே கண்டென்ட்டு தான் கிங்கு. அதே மாதிரி திரைக்கதை வந்து எப்படி வந்து போர் அடிக்காமல் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அதுவும் இந்த படத்தை தூக்கி தாங்கும் இல்லையா? ஸோ அந்த 2 விஷயத்தையும் இந்த கென் கருணாஸ் டீம் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோடைய ஓப்பனிங்லேருந்து கடைசி வரைக்கும் அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து நீட்டாக பண்ணி எங்கேயுமே வந்து நம்மளை வந்து முகம் சுளிக்க வைக்காத மாதிரியும் எங்கேயும் நம்மளை வந்து போர் அடிக்கிற மாதிரியான ஃபீலையும் கொண்டு வரலை. அப்படிங்கிறப்பவே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் பசங்க வந்து யூத் பசங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், ஸோ திரைக்கதை வந்து ரொம்ப அழகாக வந்து இவங்க கையாண்ட விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு மெச்சூரிட்டி வந்து தெரிஞ்சது. ரொம்ப லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணாமல் ஜஸ்ட் லைக் தட் எடுத்துக்காமல், ஏன்னா ஒரு படத்தோடைய கண்டென்ட்டை வந்து எடுத்துகிட்டு அதை விளையாடிட்டோம் அப்படின்னா அதோட ரிசல்ட் வந்து படத்தோட 10 நிமிஷத்தில் தெரிஞ்சு போயிடும். பட் அது என்ன அப்படிங்கிறத பொறுப்பை உணர்ந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் இந்த படத்தில் நான் சொல்லணும். முழுநீள ஹீரோவாக இந்த படத்தை வந்து கென் கருணாஸ் வந்து எடுத்துகிட்டு போன விதம் வந்து இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அளவாக பண்ணியிருக்காரு. நிறைய இடங்கள்ல நிறைய ஹீரோக்களுடைய இந்த குறும்புத்தனமான ரெஃபரன்ஸும் கிடைக்கும். இன்னைக்கு ரெஃபரன்சஸ் அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் வந்து யாரையுமே சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வகையில் இப்போ யாரை எடுத்தாலும் யாரோட ரெஃபரன்ஸ் வந்து நம்ம சொல்லி நம்ம வந்து புரிய வைக்க முடியும். ஸோ இந்த படத்துலையும் கென் கருணாஸோடைய இந்த சேட்டைகளை பார்க்குறப்ப நிறைய ஹீரோக்களுடைய ரெஃபரன்சஸ் வரும். பட் இருந்தாலும் அத்தனை செய்தாலும் அவர் தனிச்சு தெரிகிறாரு. ஸோ அதுதான் வந்து அவர் கொடுத்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து நோட் பண்ணி இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரம் த பிகினிங்கில் அவர் பண்ணக்கூடிய சேட்டையாக இருந்தாலும் சரி, ரொமான்டிக் போர்ஷனாக இருந்தாலும் சரி, செகண்ட் ஹாஃபில் ஒரு எமோஷ்னல் அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் கையாண்ட விதம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, மெச்சூர்டாக இருந்தது. ஏன்னா அவருக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு எந்த இடத்த எப்படி கேரி பண்ணணும், எங்கே ஓடு பண்ணக்கூடாது, எங்கே சிரிக்கணும், எங்கே சிரிக்கக்கூடாது, எங்கே அழுகணும், லைட்டாக அழுகணும் அப்படிங்கிற மீட்ரு முதற்கொண்டு அந்த பையனுக்கு வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. ஸோ டெஃபினெட்லி படத்தில் வந்து கதைகள், அப்புறம் இதே மாதிரியான ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்கான டீமு, ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணுற விதத்துலலாம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணார்னா நிச்சயமாக தமிழ் சினிமாவில் அடுத்த குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஹீரோக்கள் பட்டியலில் கென் கருணாஸும் நிச்சயமாக வருவார். ஏன்னா அந்தளவுக்கு அவருக்கு
திறமை வந்து இந்த படத்தில் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து படத்தில் வந்து முக்கியமாக வரக்கூடிய 3 கதாநாயகிகளோட போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மாதிரி இப்போ சம்மரில் பயங்கர வெயிலில் இருக்கும் தெரியுமா, நமக்கு ரோட்டில் போனாலே அண்ணலாம் வீசுது. அப்படி இருக்கிறப்ப கட் பண்ணால் நம்ம எல்லாரையும் காஷ்மீரில் தூக்கி போய் உட்கார வச்சு அப்படியே இருக்கும், ஒரு ஜில் ஜில்லுன்னு ஒரு ஃபீல் வரும்ல. அந்த மாதிரி தான் இந்த படத்தில் அந்த 3 ஹீரோயின்ஸோடைய அந்த போர்ஷன்ஸும் இருக்குது. அதாவது எப்போல்லாம் வந்து படத்தில் வந்து அப்படியே ஜில் ஜில் மொமெண்ட் வேணும்னு நம்ம கேட்குறோமோ அப்போல்லாம் அந்த ஹீரோயினோட அந்த 3 ஹீரோயின்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்தில் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 3 பேரும் அவங்களுடைய பொறுப்பு என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. அனிஷ்மா அண்ட் பிரியன்ஷி, அதுக்கப்புறம் மீனாட்சி, 3 பேருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான அட்டெம்ப்ட் இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. அட்டெம்ப்ட்னு சொல்லக்கூடாது, பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரெண்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து ப்ராமிசிங்கான ரோல் பண்ணியிருக்கிற தேவதர்ஷினி. தேவதர்ஷினாலே துருன்னு ஐயோ அந்த அம்மா பேசுனாங்களா, ஐயோ நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சட்டிலாகவும் நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த படத்தில் வந்து ஒரு இன்னசென்ட் சோலாக வந்து பயங்கரமாக அந்த யதார்த்தத்தையும் விட்டு கொடுக்காம அவங்களுடைய காமிக் சென்சஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் இந்த மாதிரியான ரோல்ஸ் வந்து அவங்க ரொம்ப டச் பண்ணதில்லை. ரொம்ப 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 சூஸியாக தான் இந்த மாதிரியான ரோல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் ஃபுல் லென்த்லேயே வந்து அதை மெயின்டைன் பண்ண அந்த மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கு பிறகு சூரஜ் எனக்கு ஓப்பனிங்லேயே தெரியும், என்னடா ஒரு மாதிரி காமெடி போர்ஷனாகவே இருக்குது, தலைவனுக்கு ஏதாவது வெயிட்டாக வைப்பாங்களே, ஏன்னா அவர் ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மர் அப்படிங்கிறது அவருடைய நிறைய மலையாள படங்களில் நம்ம எல்லாருமே பார்த்து நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப எங்கேயெல்லாம் வந்து காமெடியும் வந்து பண்ணணுமோ, எங்கேயெல்லாம் அதை தாண்டி எமோஷனல் போர்ஷன்ஸ் வந்து கேரி பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப அந்த வெயிட்டேஜை வந்து சின்சியராக அனலைஸ் பண்ணி சூரஜ் வந்து தன்னுடைய தி பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா வீரதீர சூரன்ல இருந்தே சூரஜ் வந்து ஒரு நோட்டபுளான ஒரு பர்ஃபார்மராக வந்து கவனிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காரு. ஸோ இந்த படத்துலையும் வந்து ஒரு சூப்பரான எமோஷனல் போர்ஷன்ஸை வந்து அழகாக கேரி பண்ணக்கூடிய ஒரு அப்பா, இப்படி ஒரு அப்பா நமக்கு வேணுமே அப்பா அப்படின்ற மாதிரி ஏங்கக்கூடிய அளவிற்கு ஒரு அழகான கேரக்டர் வந்து டெலிவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கு பிறகு தமிழ் சினிமாவில் நிறைய படங்களில் நிறைய கதாபாத்திரங்களை சூரஜை வந்து நம்ம பார்க்கறதுக்கு ரெடியாக இருந்துக்கணும். அண்ட் நளினி பிரின்சிபலாக வரக்கூடிய நளினியோட கதாபாத்திரமும் வந்து ரொம்ப அழகாக நீட்டாக வந்து பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லணும். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு அவங்களே வந்து இந்த மாதிரியான ஒரு இதில் பார்த்து. ஸோ அதுக்கும் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த படத்தில் வந்து கென் கர்னாஸோடைய ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் வரக்கூடிய ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்திங்கன்னா நோட்டபுளான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவருடைய அந்த சிங்கிள்ஸ் ஆடக்கூடிய அந்த அடிதடியில் இறங்கக்கூடிய அந்த கேரக்டராக இருக்கட்டும், கூடவே இருந்துட்டு எல்லா சேட்டையும் பண்ணக்கூடிய அந்த ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ஸோ ஒவ்வொரு கேரக்டருமே ரொம்ப படிப்ஸாக இருக்கக்கூடிய கேரக்டராக இருக்கட்டும், ஸோ எல்லாருமே வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கேங் இருந்தால் ஆப்போசிட் கேங் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஆப்போசிட் கேங்கில் இருக்கக்கூடிய பசங்க கூட ரொம்ப அழகாக சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதன் பிறகு இந்த படத்துடைய டெக்னிக்கல் டீம் கண்டிப்பாக வந்து அதில் முதல் கிரெடிட் வந்து இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ்குமாருக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபீல் குட் படத்தை வந்து ஃபீல் குட் மியூசிக்கோடையே ரசிச்சுட்டு போகிறப்ப வந்து இன்னும் நம்ம மனசு வந்து மெல்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான மெல்ட்டிங்கான நிறைய விஷயங்களை வந்து இந்த படத்தில் வந்து ஜிவி பிரகாஷ்குமார் நிறைய இடத்துல வந்து கொடுத்துருக்காரு. ஸோ முட்டைக்கலக்கி மட்டும் இல்லாமல் அவர் இந்த படத்துக்காக கொடுத்த பாடல்கள், சின்ன சின்ன குட்டி குட்டி பாடல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்கா பிளேஸ்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அதை வந்து காட்சிப்படுத்திய விதம் வந்து பார்த்திங்கன்னா விக்கி பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபி அது சூப்பராக இருந்தது. எங்கேயுமே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா இந்த சின்ன பசங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த இடத்துலையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே விடல. அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லான ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. நேஷோட எடிட்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா படத்துக்கு வந்து கிறிஸ்பான ஒரு சூப்பரான கட்ஸ். ஏன்னா செகண்ட் ஹாஃபோட எமோஷனல் போர்ஷன்ஸ் நிறையா இருக்கிறது அப்படிங்கிறதுனால நமக்கு ஒரு தெரியும் ஐயோ அப்படிங்கிற மாதிரியான மொமெண்டெல்லாம் எங்கேயுமே கொடுக்கல. இங்கே குறைச்சிருக்கலாமோ, இங்கே இதை வெட்டியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சுன்னா அப்படின்னாலே அங்கே வந்து ஒரு சின்ன லேக் வரும். பட் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே தெரியாமல் நேஷ் வந்து ஒரு நீட்டான கட்ஸ் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற கிரெடிட்டையும் இந்த இடத்துல நான் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஓவரால் டெக்னிக்கல் டீம் அண்டு படத்தில் நடித்த டீம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயத்தை வந்து ஒரு நல்ல படத்தை எல்லாருக்குமே வந்து ஜனரஞ்சகமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த முயற்சியில் வெற்றியும் பெற்றிருக்காங்க. ஸோ இந்த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாலிவுட்லேருந்து துரந்தர் வரலாம், பக்கத்து ஸ்டேட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உஸ்தாத் சிங் வரலாம். ஸோ இந்த மாதிரியான பல படங்கள் வந்தாலும் தமிழ் சினிமா ரசிகர்கள் நீங்கள் தியேட்டரில் போய் செலிப்ரேட் பண்ணி கொண்டாடி தீர்ப்பதற்கு நிச்சயமாக யூத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல படமாக இருக்கும். குறையே உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஸோ வென் இட் கம்ஸ் டு என்டர்டெயின்மெண்ட், ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற ஒரு மீடியமில் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய படங்களை என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற அந்த இதில் மட்டுமே நம்ம அணுகணும் அப்படின்னா குறைகள் அப்படிங்கிறது பெருசாக நமக்கு தெரியாது. பட் அதில் கண்டுபிடிச்சு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து இந்த படத்தை வந்து எதை நோக்கி போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு லேக் அங்கே எனக்கு தெரிஞ்சது. அதை தாண்டி இந்த படத்தில் வந்து மேஜராக கண்டுபிடிச்சு சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறதுக்கான குறைகள் வந்து எனக்கு தெரியலை. நான் லாஜிக் இருக்கிறது மாதிரி விஷயங்கள் மீறல்கள் அப்படிங்கிறதெல்லாம்
நீங்கள் கண்டுபிடிச்சி வேணா சொல்லலாம். பட் அது அவசியமா? அது தேவைதானா? நம்ம போய் ஜாலியாக படம் பார்க்க போகிறோம், அதுக்கு இதெல்லாம் தேவையா? அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த படத்தை வந்து நீங்கள் ஃபுல் லென்த் வந்து உங்களுடைய ஃபேமிலியோடு உட்காந்து பார்த்து ரசிச்சுட்டு நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. படத்தில் வந்து நிறைய நாஸ்டாலஜிக்கான மூமெண்ட் வந்து சூப்பராக இருக்குது. ஏன்னா தேவாவுடைய அந்த பாட்டாக இருக்கட்டும், நிறைய படத்துக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற நம்ம 90s வந்து நம்ம நிறைய பாடல்கள் ரசித்து கேட்டிருப்போம்ல, பார்த்துருப்போம்ல, அந்த ரெஃபரன்சஸ் நிறைய வந்து இவங்க யூஸ் பண்ண விதமும் வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு இன்னும் நிறைய இடங்களில் வந்து ஒரு பெரிய கூடுதல் பலமாக சேர்ந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓவரால் கென் கருணாஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான யூத் என்டர்டெய்னர் வந்து இந்த வாரம் வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.